Taste the Daily. நெல்லை மாவட்டம் களக்காட்டில் வனவிலங்குகளால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முண்டந்துறை புலிகள் காப்பக துணை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மலையடி கிராம விவசாயிகள் பலர் பங்கேற்றனர். அப்போது வனவிலங்குகளால் பயிர் சேதமடைவதை தடுக்க பலமுறை கோரிக்கை விடுத்தும் திமுக அரசு அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், வனவிலங்குகளால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கும் பயிர்களுக்கும் இழப்பீடு வழங்காததால் திமுக ஆட்சியில் வாழ முடியாத நிலை உள்ளதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே சர்க்கரை ஆலையிலிருந்து வெளியேறும் கழிவு நீரை குடித்ததால் பசுமாடு உயிரிழந்தது பரபரப்பானது. கோபாலபுரம் கிராமத்தில் உள்ள அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலையிலிருந்து வெளியேறும் கழிவு நீர் அருகிலுள்ள விவசாய நிலங்கள் மற்றும் கிணறுகளில் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது. இந்த நிலையில் விவசாயி கோவிந்தசாமிக்கு சொந்தமான பசுமாடு தேங்கியுள்ள கழிவு நீரை குடித்ததில் இறந்ததாக தெரிகிறது. அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலை கழிவுநீர் முறையாக வெளியேற்றப்படாமல் பசுமாடு இறந்ததற்கு திமுக அரசு அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே விவசாய கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட பள்ளி மாணவர் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேல்பட்டி அருகே லட்சுமி அம்மாள்புரம் பகுதியைச் சேர்ந்த விஷ்ணு என்ற 17 வயது சிறுவன் அங்குள்ள தனியார் பள்ளியில் +2 படித்து வந்தார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சிறுவன் விஷ்ணு மாயமான நிலையில் அழிஞ்சிக்குப்பம் அருகே விவசாய கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டார். சிறுவனின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மேல்பட்டி காவல் நிலையம் அருகே உள்ள மேல்பட்டி பேரணாம்பட்டு சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூரில் 3000 ரூபாய் தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் செய்யும் அரசாணையை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் சார்பில் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி அருகே மாவட்ட தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. 3000 ரூபாய் தொகுப்பு ஊதிய திட்டத்தை உடனடியாக தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டியும், சிறப்பு காலமுறை ஊதியத்தின் அடிப்படையில் ஆட்களை பணி நியமனம் செய்ய கோரியும் வலியுறுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஏரி கால்வாய் அருகே ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்றிய போது திமுக கொடியேற்றியும் தோரணம் கட்டியும் நூதன முறையில் அந்த பகுதி மக்கள் போராட்டம் மேற்கொண்டது பரபரப்பானது. ஆரணி டவுன் காமராஜர் சிலை அருகே ஏரி கால்வாய் பகுதியில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் மாற்று இடம் வழங்காமல் கால அவகாசம் முடிந்ததாக கூறி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் குடியிருப்புகளை அகற்ற முயன்றனர். அப்போது திமுக கட்சி தோரணங்கள் மற்றும் திமுக கரை கொண்ட துண்டுகளை அணிந்து திமுகவுக்கு வாக்களித்ததற்கு இந்த நிலை வந்துவிட்டதே என கூறி அந்த பகுதி மக்கள் நூதன முறையில் போராட்டத்தை மேற்கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. எந்த அதிகாரியும் எங்களுக்கு நல்லது செய்யல. கலெக்டர் ஆபீஸ் போய் மனு கொடுத்தோம். கலெக்டர் ஆபீஸ்ல எங்களுக்கு எதுவுமே இன்னும் இதுவரை பதில் சொல்லல. தாசில்தார் அம்மாண்ட போனோம், 10 வாட்டி போனோம், அவங்களும் பதில் சொல்ல. இடிப்பான்றாங்க. நாங்க என்ன செய்யத்தேன்? இந்த ஆட்சியில தான் முறையா? இதான் முறையா? திமுக ஆட்சியில தான் முறையா? 18 வயசுல இருந்து ஓட்டு போடுகிறேன். இன்னைக்கான தெரியல. நானு இந்த மாதிரி பண்ண எப்படி ஒரு கட்சிக்காரர் கூட வந்து எங்களை நிக்கல. இதே வந்து எதிர்கட்சிக்காரன் கூட வந்து எங்களை என்னன்னு கேக்குறாங்க. இந்த கட்சிக்காரன் என்னன்னு இதுவரையிலும் எங்களை கேட்கல. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே சேதமடைந்த உயர்நிலை குடிநீர் தேக்க தொட்டியை சீரமைத்து சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராயமுண்டம்பட்டி பொதுத்தெருவில் உள்ள 25,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட உயர்நிலை குடிநீர் தேக்க தொட்டியின் 4 தூண்களும் சேதமடைந்து அபாய நிலையில் உள்ளது. அத்துடன் குடிநீர் தொட்டியின் ஏணிப்படிகளும் சேதமடைந்து குடிநீர் சுகாதாரமற்ற முறையில் இருப்பதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் உடனடியாக குடிநீர் தொட்டியை சீர் செய்ய வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை அருகே தரமற்ற முறையில் பாலம் அமைத்தும் சிமெண்ட் சாலை அமைக்காமலேயே சாலை அமைத்ததாகவும் கணக்கு காட்டிய அதிகாரிகள் குறித்து கிராம மக்கள் வெளியிட்டுள்ள வீடியோ திமுக அரசின் ஊழலை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. குண்டியநத்தம் ஊராட்சிக்குட்பட்ட சின்ன கருவேலம்பாடி கிராம வீதியில் சிமெண்ட் சாலை போடாமல் 2.5 லட்சம் ரூபாயில் சிமெண்ட் சாலை அமைத்தது போன்று கணக்கு காட்டப்பட்டுள்ளது. இதனை அறிந்த கிராம மக்கள் திமுக அரசு அதிகாரிகளின் ஊழலை வெளிப்படுத்தும் விதமாக ஒன்று கூடி வீடியோ வெளியிட்டுள்ளனர். மேலும் அங்கு அமைக்கப்படும் பாலம் ஜல்லி போடாமல் செம்மண் மற்றும் மலைக்கற்களை வைத்து தரமற்ற முறையில் போடப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் ஆவேசத்துடன் தெரிவித்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மயானத்திற்கு செல்ல பாதை இல்லாததால் இறந்தவரின் உடலை விளைநிலத்தில் இறங்கி எடுத்துச் சென்ற அவலம் அரங்கேறியுள்ளது. ஆரணி அருகே ஓகையூர் கிராமத்தில் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இறந்தவர்களின் உடலை மயானத்திற்கு கொண்டு செல்ல பாதை இல்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அப்பகுதியில் ராஜேஷ் என்பவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் விளைநிலத்தில் இறங்கி மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. மயானத்திற்கு பாதை அமைத்து தரக்கோரி அரசு அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என ஓகையூர் கிராம மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தீபாவளி சீட்டு நடத்தி லட்சக்கணக்கில் மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். டி கல்லேரி கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 450க்கும் மேற்பட்டோரிடம் பல சலுகைகளை கூறி தீபாவளி சீட்டு என்ற பெயரில் பல லட்சம் ரூபாய் வசூல் செய்துள்ளார். ஆனால் தீபாவளி முடிந்து 4 மாதங்களாகியும் சுப்பிரமணி பணம் கொடுக்காமல் ஏமாற்றி வந்த நிலையில் கொதிப்படைந்த பொதுமக்கள் சுப்பிரமணி மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். மேலும் தங்களது பணத்தை மீட்டுத் தர கோரிக்கையை விடுத்துள்ளனர். அவங்க தான் வீடு வீடா வந்து வசூல் பண்ணி போவாங்க. 1800 கட்டணுங்கிறாங்க, 1200 கட்டணுங்கிறாங்க, 2000 கட்டணுங்கிறாங்க. ஒருத்தருக்கு 70,000 80,000 வரணும், 60,000 கட்டணுங்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு 3 சீட்டு 2 சீட்டு கட்டினாங்க. இன்னைக்கு தர நாளைக்கு தர 5ஆம் தேதியே போன மாசம் ஜனவரி 5ஆம் தேதி தரேன்னாங்க. இன்னைக்கு தர நாளைக்கு தர தரவே இல்லை, கட்டவே இல்லை. பால் குடிக்கிற குழந்தைங்களாம் வச்சுங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது. களவெட்டி பசங்கெல்லாம் விட்டுட்டு போய் களவெட்டி தான் இருக்குது. தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையை மேற்கொண்டனர். தூத்துக்குடி விமான நிலைய இயக்குநர் அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக மிரட்டல் வந்தது. இதையடுத்து விமான நிலைய பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் தூத்துக்குடி நெல்லையிலிருந்து வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்கள் உதவியுடன் தீவிர சோதனையை மேற்கொண்ட நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரியவந்தது. இந்த நிலையில் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே விண்வெளி தொழிற்பூங்கா அமைக்க நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசின் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் ஆதியாக்குறிச்சி பகுதியில் விண்வெளி தொழிற்பூங்கா அமைக்க விவசாய நிலங்கள் கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள ஆதியாக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசாங்கத்துக்கு இடம் எடுக்கிறதாக சொன்னாங்க. எதுக்கு எடுக்கிறாங்க என்னன்னு விசாரிக்கல. ஏதோ பூங்கா விண்வெளி பூங்கா அமைக்கிறதாக எடுத்துன்னு சொன்னாங்க. யார்கிட்டையுமே இதை அனுமதி விவசாயிகள்கிட்ட கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டது கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு தோட்டத்து பூட்டி கிடந்தனா உள்ள கம்பியை உடைச்சி போய் உள்ள போய் எத்தனை தென்னை மரம் இருக்கு, எத்தனை பனை மரம் இருக்குன்னு என்றாங்க. எதுக்கு என்றீங்கன்னா எங்களை அரசாங்கத்துல கணக்கெடுக்க சொல்லியிருக்காங்க. எதுக்கு என்ன நீங்க அங்க சரியான பதில் இல்லை. திருவள்ளூர் மாவட்டம் அரண்வாயில் குப்பம் ஊராட்சியில் தங்களுக்கு மயான வசதி அமைத்து தரவில்லை என்றால் நாங்கள் அனைவரும் தற்கொலை செய்து கொள்கிறோம், எங்கள் உடலை ஆற்றில் வீசி விடுங்கள் என வேட்டைக்காரன் சமூக மக்கள் கடும் ஆவேசமடைந்தனர். அரண்வாயில் குப்பம் ஊராட்சியில் வேட்டைக்காரன் இன மக்கள் இறந்தவர் உடலை அடக்கம் செய்ய கூவம் ஆற்றங்கரையோரத்தை பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் கூவம் ஆற்றில் தண்ணீர் இருந்ததால் அவர்கள் சமூக மூதாட்டியின் உடலை கரையோரத்தில் அடக்கம் செய்ய முடியாத நிலை உருவானது. இதனால் தங்கள் சமூகத்திற்கு மயான வசதி கேட்டு அம்மக்கள் மூதாட்டியின் உடலை திருவள்ளூர் பூந்தமல்லி சாலையில் வைத்து மறியலில் ஈடுபட்டதுடன் உரிய நடவடிக்கை இல்லை என்றால் அரசின் ஆவணங்களை ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்தனர். தலைவர்ல இருந்து வார்டு நம்பர்ல இருந்து கவுன்சிலர் எல்லாரையும் முறையிட்டாச்சு. எங்களுக்கு யாருமே எங்களுக்கு முடிவு பண்ணல. நாங்க ஏழையா பிறந்ததுனால எங்களை இது மாதிரி ஒதுக்கி விட்டாங்களா இல்ல அரண்வாயில் குப்பம் இல்லைன்னு லிஸ்டே கூட எடுத்துருங்க. எடுத்துட்டு நாங்க எல்லாருமே தற்கொலை பண்ணிக்கிறோம். தண்ணியில எடுத்து வீசிடுங்க. தண்ணியில தானே இப்பயும் நாங்க போட்டு போறோம். நாங்க எத்தனை முறை போய் பார்வையிடுங்க சார். ஒரு ஆர்டிஓ மேடம் தாண்டி எத்தனை முறை தெரியுமா போய்க்கிறேன்? 20 முறை போய்க்கிறேன். ஆர்டிஓ மேடம் எனக்கு தகுந்த முயற்சி பண்ணல. வீவாண்ட போய்க்கிறேன், தலைவர் அம்மாண்டப்பா கத்திக்கிறேன். எனக்கு யாருமே எந்த ஒரு அப்பத்துக்கு வராங்க, எம்மா நான் செஞ்சிடறேன், நான் பண்ணிடுறேன், இப்போ இந்த முடிவு நான் தெரிவிக்கிறேன்றாங்க. ஆனால் எங்களுக்கு என்ன தெரிவிச்சிருக்காங்க? இன்னைக்கு நாங்கள் அடுத்தவங்க சுடுகாட்டில்